நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த சில்லை வச்சு ஏன் இப்படி சுரண்டோன்னு பார்த்தீங்கன்னா நரைகள் நிறையா இருக்கும் மரத்தில். அந்த நரைகளை நல்லா சுரண்டிட்டு நம்ம எமர்சீட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சீலர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நரைகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு சில்லில் போட்டு நம்ம சுரண்டும் போது நரைகள் மேக்சிமம் மறைஞ்சு கொடுத்துரும். இதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே சீலர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா நம்ம எமர்சீட்டை போட்டு தேய்ப்போம். அந்த எமர்சீட்டில் அதிகமாக கோடு விழுகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 180 எமர்சீட்டுகளை அந்த மாதிரி போட்டு தேய்க்கும் போது அந்த கோடு இருக்காது, நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். ஆசாரிகள் பார்த்தீங்கன்னா இதில் பப்பிங் போட்டிருப்பாங்க. அந்த பப்பிங் தடமே தெரியும். இந்த மாதிரி நம்ம சில்லை போடும்போது அது நல்லா உங்களுக்கு தடம் இல்லாமல் ஃபினிஷிங்காக எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமாதி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த சில்லை வச்சு ஏன் இப்படி சுரண்டோன்னு பார்த்தீங்கன்னா நரைகள் நிறையா இருக்கும் மரத்தில். அந்த நரைகளை நல்லா சுரண்டிட்டு நம்ம எமர்சீட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சீலர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நரைகள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு சில்லில் போட்டு நம்ம சுரண்டும் போது நரைகள் மேக்சிமம் மறைஞ்சு கொடுத்துரும். இதுக்கு மேலே நீங்கள் அதுக்கு மேலே சீலர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா நம்ம எமர்சீட்டை போட்டு தேய்ப்போம். அந்த எமர்சீட்டில் அதிகமாக கோடு விழுகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 180 எமர்சீட்டுகளை அந்த மாதிரி போட்டு தேய்க்கும் போது அந்த கோடு இருக்காது, நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். ஆசாரிகள் பார்த்தீங்கன்னா இதில் பப்பிங் போட்டிருப்பாங்க. அந்த பப்பிங் தடமே தெரியும். இந்த மாதிரி நம்ம சில்லை போடும்போது அது நல்லா உங்களுக்கு தடம் இல்லாமல் ஃபினிஷிங்காக எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமாதி.